அமெரிக்க படைகள் பெரும்பாலும் இந்த போரிலே பங்கு பெற்றுவதிலிருந்து தம்மை தவிர்த்து வருகிறார்கள். இல்லாவிட்டால் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாகவும் அல்லது தன்னார்வ நிறுவனம், இப்பொழுது இந்த இராணுவத்தினருக்கு என்று பல தன்னார்வ நிறுவனங்கள் இருக்கின்றன. இதில் தாங்கள் அதீத பலத்தை பிரயோகிக்கின்றோமா, இதனால் எனது நாட்டிற்கு என்ன நன்மை, இதனை கூட சென்று ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் ஒரு நேர்பதிவை மேற்கொண்டு அதனை ஒளிப்பதிவு செய்து இந்த போரின் மறுமுகத்தை காட்டியவர் உக்ரைன் மற்றும் ரஷ்யா. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. சமூக அரசியல் தளங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விடயம் இந்த ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடாத்துகிற இந்த போர். அதனுடைய மிக முக்கியமான ஒரு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது, இல்லாவிட்டால் அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற ஒன்றாக இருப்பது, இந்த அமெரிக்க படைகள் பெரும்பாலும் இந்த போரிலே பங்கு பெற்றுவதிலிருந்து தம்மை தவிர்த்து வருகிறார்கள். இல்லாவிட்டால் அவர்களுடைய அதிருப்தியை, அது குறித்த அவர்களுடைய ஒவ்வாத கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இதில் எங்களுக்கு நாட்டம் இல்லை, இதில் நாங்கள் இணைந்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி தங்களுடைய சார்பு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. ஆக ஏன் இவ்வாறான ஒரு செய்தி இதுவரைக்கும், ஆனால் அதற்கேற்ற எந்த ஒரு அரசு தரப்பு ஆவணங்களும் அதை உறுதி செய்யவில்லை, ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஆனாலுமே சமூக வலைத்தளங்கள் அப்படியான கருத்துக்கள் பகிரப்படுவதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. காரணம், அதில் பணியாற்றுகிறவர்களே வெளியிலே வந்து இல்லை, நான் இந்த போரில் ஈடுபட விரும்பவில்லை என்கிற கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரம் கருத்து கணிப்புகளும் வேறு வேறு பகுதிகளில் இருந்து நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது. அதற்கு உளவியல் காரணங்கள், இன்னும் பல தார்மீக ரீதியான காரணங்கள் காரணமாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆக முதலிலே ஏன் இப்படியான கருத்து உருவானது என்பதற்கும், பின்னர் ஏன் இது அரசு இதை வைத்து அதிகம் பயன்படுத்துகிறோம் யார் என்று கேட்டால் அரசியல் தரப்பாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்பது என்ன என்பது குறித்தும் நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். சுரேஷ், உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. சொல்லுங்கள் தர்மா, இந்த குறித்த விடயம் தொடர்பாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட எந்த ஆவணங்களும் இல்லாத பட்சத்திலும் இந்த கருத்து அதிகமாக வெளியிலே பரப்பப்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக இது கருத்தாக இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளாகவும் அல்லது தன்னார்வ நிறுவனம், இப்பொழுது இந்த இராணுவத்தினருக்கு என்று பல தன்னார்வ நிறுவனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் கனடாவை எடுத்து பார்த்தால் கூட மிலிட்டரி ரிசோர்ஸ் சென்டர் எனப்படுகின்ற அவர்களுக்கான இடங்களை இருப்பதற்கான இடங்களை தேடுவது, பிள்ளைகளுக்கான படித்தல் மற்றும் கற்பித்தல் போன்றவற்றிற்கானது இருப்பது போல அவர்களுடைய உளவளத்துறை அல்லது அவர்களின் மனச்சாட்சி சம்பந்தமான கான்சயன்ஸ் எனப்படுகின்ற விடயங்களிலும் இவ்வாறான விடயங்களை கண்காணிப்பதற்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. அவ்வாறான நிறுவனங்களிடம் அவர்கள் ஆலோசனைகள் பெறுவது அல்லது தங்களுடைய விருப்புகளை தெரிவிப்பது, எவ்வாறாக தாங்கள் விவரங்களை அறிவது போன்ற விடயங்களை பகிர்ந்து அதன் மூலம் தங்களுக்குரிய சேவைகளை பெறுதல் என்பது சகல நாடுகளிலுமே இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயம். அதே போல தற்பொழுது நாங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் கூட அமெரிக்கர்களுக்கும் அவ்வாறான ஒரு தன்னார்வ நிறுவனம் இருக்கின்றது. அமெரிக்க படை வீரர்களுக்கு அவர்களுக்கு தேவையான துணைகளையும் வழித்துணைகளையும் அவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் அணுகலாம் அல்லது அவர்களுடைய மன உளைச்சல்கள் போன்றவற்றிற்கான எவ்வாறான பரிகாரங்களை தேடலாம் போன்றவற்றை ஆராய்வதற்காகவும் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஒரு முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு படை வீரர் என்பவர் ஒரு படையில் இணைகின்ற பொழுது அவர் அந்த நாட்டின் கட்டளைக்கு மாறு கருத்தில்லாத ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற, அல்லது அந்த கால் ஆஃப் டியூட்டி என்பார்கள், அதாவது தேவைக்கு கட்டளைக்கு இணைவாக செயற்படுதல். அவர்கள் ஒன்றும் மூன்று என்றால் கூட ஆம் என்று ஒன்று செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் மறுபக்கமாக
அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கின்றது. அதாவது மோரல் டியூட்டிஸ் எனப்படுகின்ற இந்த போர் தேவையானதா, இதில் பொதுமக்கள் அதிகம் கொல்லப்படுவார்களா, இதில் தாங்கள் அதீத பலத்தை பிரயோகிக்கின்றோமா, இதனால் எனது நாட்டிற்கு என்ன நன்மை, இந்த போரில் நான் ஈடுபடுவதால் அந்த முன்னைய சம்பவங்கள், அதாவது சம்பவ சாட்சியங்களாக இருக்கின்ற சம்பவங்கள் என்னை பாதிக்குமா போன்ற விடயங்களை அவர்கள் எவ்வாறும் தங்களுக்கு பரிசோதிப்பார்கள் என்றால், இந்த போர் என்பது வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணி அல்லது ஒரு நிலைமை என்பது எவ்வாறு ஏற்படும் என்றால், அவர்களுடைய அந்த நேர்முகம் கொண்ட ஒரு தன்மை, அதாவது ஒரே அணியில் செயற்படுதல், கட்டளையை ஏற்றல், அந்த கட்டளைக்கு ஈடு செல்லல் என்பதுதான் போரின் வெற்றியை தீர்மானிக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்றால், இவர்கள் இந்த போரின் ஆரம்பத்தில் சில படை தளபதிகள் படைகளுக்கு ஊட்டிய அறிவுரைகள், இது ஒரு மத போர் என்கின்ற ரீதியில் ஊட்டிய அறிவுரைகள், அதையடுத்து இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு ஏவுகணை விழுந்து 190 சிறுமிகள், அதாவது சிறுமிகள், மிகவும் இளவயதுடைய சிறுமிகள் கொல்லப்பட்ட பொழுது அமெரிக்கா அதை மறுத்திருந்தது, தாங்கள் அதனை செய்யவில்லை என்று. பிறகு அதனை ஒத்துக்கொண்டது. அவ்வாறு ஒத்துக்கொண்ட பொழுது அது அவர்களுடைய மனநிலையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான செயல்களில் எல்லாம் நாங்கள் ஈடுபட வேண்டுமா? அதை விட இவர்கள் குறிப்பிட்ட காரணம் ஒரு தெளிவில்லாத காரணம். அதாவது ஒரு பகுதியினர் இல்லை, இது அணு ஆயுதத்தை நோக்கி அணு ஆயுதத்தை வைத்திருக்கின்றது, எங்களுக்கு ஆபத்து என்று கூறினாலும், மற்ற பக்கத்தால் இல்லை, இது ஒரு மத ரீதியான போர் என்கின்ற பணிப்பியல் வழங்கப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு மயக்க நிலை ஏற்படுகின்றது. அந்த மயக்க நிலை ஏற்படுகின்ற பொழுது அமெரிக்க வீரர்களுக்கு அந்த அமெரிக்க விருப்பு என்பது அடையாளப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க விருப்பும் அமெரிக்காவின் சுய நிர்ணயமும் அது சுதந்திரமும் அவர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற பற்றுதல் அவர்களுக்கு அங்கே வரவில்லை. அவ்வாறான பற்றுதல் வராத இடத்து அவ்வாறான முறைப்பாடுகளை அவர்கள் செய்வதற்கான அதாவது விளக்கங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது கிடைத்த தகவல்களின்படி இந்த இவ்வாறான துணை வளங்களை வழங்குவதற்கான நிறுவனம் இதுவரையில் இன்றுமில்லாத அளவு அழைப்புகளை படையினரிடமிருந்து பெறுகின்றது. அதுவும் தனியே செல்ல இருக்கின்ற படையினர் அல்ல, அங்கே தங்கியிருந்து போர் புரிகின்ற படையினரிடமிருந்து கூட அவ்வாறான அழைப்புகள் வருகின்றன என்பதை அந்த நிறுவனத்தின் தலைவர் விளங்கப்படுத்துகிறார். குறிப்பாக அவர் குறிப்பிட்ட 2 விடயங்கள் முக்கியமானவையாக பார்க்கப்பட வேண்டியவை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டது, ஈரானின் போர்க்கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் அதன் பெயர் அந்த போர்க்கப்பல் டீனா என்று, INS டீனா என்றுதான் அதனுடைய பெயர் இருக்க வேண்டும். அந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டு 150 கடற்படையாளர்கள் ஈரானின் கொல்லப்பட்டார்கள். அதற்கான தகவலை திரட்டி, அதாவது சோனார் ஆபரேட்டர் எனப்படுகின்ற அந்த கப்பலின் மையம், கப்பல் நிற்கின்ற இடம் போன்றவற்றை திரட்டி கொடுத்த படை அதிகாரி இவர்களுக்கு அழைத்து சொல்லியிருக்கிறார், தான் செய்தது தவறாக நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு போரியல் பயிற்சிக்கு இந்தியாவின் அழைப்பின் பேரில் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி செல்கின்ற பொழுது, போரியலில் ஈடுபடாத பொழுது இடம்பெற்ற அந்த சம்பவத்தில் தனது பங்கு தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று. அப்பொழுது அவருக்கு கூறக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும் என்றால், எவ்வாறு இதனை அணுகுவது என்பது. அவர்கள் ஒரு படையின் கீழான நிறுவனம் அல்ல, ஒரு தன்னார்வ நிறுவனம் அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், பொதுநலம் சார்ந்த ஒரு நிறுவனம். அப்பொழுது அவர்கள் எவ்வாறாக நீங்கள் இதனை அணுகலாம் என்பதையும் அவர்களுக்குரிய ஆற்றுப்படுகையையும் ஆறுதலையும் கூறலாம். அதே போல இன்னொரு அழைப்பு அவர்களுக்கு சவுதியிலிருந்து வந்ததாகவும், அது நிச்சயமாக இந்த 190 சிறுமிகள் கொல்லப்பட்டது இது நிச்சயமாக ஜீரணிக்க முடியாது இருக்கின்றது என்கின்ற கருத்தியலை அவ்வாறான அந்த அதிகாரி பதிந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஒருவர் கூறுகின்ற பொழுது அடையாளப்படுத்தப்படாத உறுதிகள் இல்லாத சம்பவத்தை வைத்து ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவ்வாறு கூற மாட்டார் என நாங்கள் நம்புவோம். அவ்வாறு நம்பினால்தான் நாங்கள் அந்த விடயத்தை நம்பிக்கைக்குரியதாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட அவர் ஒரு அமெரிக்கர், முன்னாள் படை வீரர், இப்பொழுது அந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கின்றார். எனவே அவருடைய தகவலில் உண்மை இருக்கின்றது என்று பார்த்தால், இந்த போரியலின் பொழுதான நம்பிக்கை ஈனம் என்பது அந்த நாட்டை இன்னும் பலவீனமாக்கும். அந்த நாட்டின் போரின்
யுக்திகளை எல்லாம் தவிடுபொடியாக்கும் என்கின்ற நிலையில் இந்த போர் தோல்வியை நோக்கி செல்லப் போகின்றது என்கின்ற உண்மையைத்தான் இது கற்றுணர்ந்து எங்களுக்கு கற்பிதம் செய்கின்றது என்பது உண்மை. அதாவது நியூட்டனின் விதி ஒன்று கூட சொல்லும், அதாவது ஒரு தாக்கத்திற்கு மறுதாக்கம் இருக்கும் என்று. அதே போல ஒரு பொய்யை நோக்கமாக கொண்டு சென்ற இவர்களுக்கு இவ்வாறான ஒரு தாக்கம் ஏற்படுவது என்பது சாதாரணமானது. ஆனால் இதே நடைமுறை ஏனைய போர்களிலும் கடைபிடிக்கப்படுகின்றனவா அல்லது மக்கள் கொல்லப்படுவது எல்லாம் இவ்வாறு பார்க்கப்படுகின்றனவா என்றால் நிச்சயமாக இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த போரில் அமெரிக்க படை வீரர்கள் ஈடுபடுவதற்குரிய தேவையில்லை என்பதை ஊடகங்களின் வாயில், அதாவது நாங்கள் குறிப்பாக பார்ப்போமானால் பிரதான ஊடகவியலாளர்கள் பலர், அதாவது டக்கர் கார்ல்சன் எனப்படுகின்ற ஊடகவியலாளர் உட்பட அவர் கூட ஒரு முக்கியத்துவமான ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கின்றார் என்றால் அமெரிக்காவின் போக்கை எதிர்த்து நாளுக்கு நாள் பதிவிடுகின்றவராகவும் இருக்கின்றார். அவர்தான் நிச்சயமாக அமெரிக்கா உக்ரைனிற்கு கண்மூடித்தனமான ஆதரவை கொடுத்த பொழுது பூட்டினை கூட சென்று ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் ஒரு நேர்பதிவை மேற்கொண்டு அதனை ஒளிப்பதிவு செய்து இந்த போரின் மறுமுகத்தை காட்டியவர், உக்ரைன் மற்றும் ரஷ்ய போரின். அதே போல இப்பொழுது அவர் கூட இந்த போர் நிச்சயமாக யூதர்களுக்காக அமெரிக்கா தன்னை பலி கொடுக்கின்றது என்ற ரீதியில் பல உண்மைகளை ஒவ்வொரு நாளும் வெளிக்கொள்கின்றார். அவர் இதை உதாரணமாக நான் கூறுவது அவர் மாத்திரம், ஆனால் பலரும் கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த போர் தோல்வி முகம் கொண்ட ஒரு போர், அது வியாபிக்க போகின்றது. நிச்சயமாக உடனடியாக நிறுத்தப்பட போகின்ற போர் இல்லை. ஆனால் அமெரிக்கா என்கின்ற ஒரு சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கான போராக மாறலாம் என்பதைத்தான் இவ்வாறான அறிகுறிகள் காட்டுகின்றன. அதுதான் உண்மை. பிரியா, நிச்சயமாக மிகச் சுருக்கமாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்டு விடை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இது அரசியல் தரப்பில் அதிகமாக பேசப்படுவதும் விவாதிக்கப்படுவதற்குமான காரணம் என்ன? குறிப்பாக இவ்வாறு கூறலாம். அதாவது அரசியல் தரப்பு எடுத்த முடிவென்பது இராணுவத்தினை பயன்படுத்தி வெற்றி கொள்வதாக அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு. உண்மையிலேயே அவ்வாறான ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது இராணுவத்தின் வெற்றி தான் அந்த அரசியல் தலைமைகளை தக்க வைக்கப் போகின்றது. ஒரு நாட்டின் அரசியல் என்பது இராணுவத்தை இயக்குகின்ற பொழுது, அல்லது பொருளாதாரம் என்பது இராணுவத்தை இயக்குகின்ற பொழுது, அல்லது மக்களின் ஆதரவு என்பது இராணுவத்தை இயக்குகின்ற பொழுது, அந்த இராணுவம் கொடுக்க போகின்ற பதில் அவர்களுக்கு வழித்துணையாக அமையும். ஆனால் இங்கே இருக்கின்ற நிலைமை என்றால் தங்கு நிலை அல்லது தேங்கு நிலை. எவ்வாறு என்று சொன்னால், இராணுவ வெற்றி தான் எங்களுடைய அரசியலை எடுத்து செல்லும் என்கின்ற அளவில் இராணுவ மையப்படுத்தல் இங்கே இடம்பெற்று விட்டது. அதாவது இவர்கள் சொன்ன விடயங்களில் அது நீங்கள் இவ்வாறு எடுத்து பாருங்கள். இன்று இந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் வெனிசுலாவாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், அல்லது பனாமா கால்வாக இருக்கட்டும், அல்லது கிரீன்லாண்டாக இருக்கட்டும், ஏன் கனடாவினுடைய நிலைப்பாடாக இருக்கட்டும், எங்குமே தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்துவதற்கு தங்களுக்கு உரிய மூலதனமாக பாவிப்பது தங்களுடைய படைப்பலம். அந்த படைப்பலம் என்பதுதான் இவர்களுக்குரிய வழியை வகுக்க போகின்றதாக இருக்கின்ற பட்சத்தில் இது நிச்சயமாக இந்த படைகளின் நிலை என்பது இவர்களுடைய அரசியலை தீர்மானிக்க போகின்றதாக வரப்போகின்றது. மாறாக அரசியல் என்பது படைகளை தீர்மானிக்காமல், அதாவது படைகளை மையப்படுத்திய அரசியலில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதால் இது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. இது நிச்சயமாக ஒரு தோல்வியை இவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்குரிய காரணம் இது இவ்வாறுதான். அதாவது எங்கு படை என்பது முன்னிலைப்படுத்தப்படுகின்றதோ அங்கு அரசியல் என்பது இரண்டாம் நிலைப்படுத்தப்பட்டு படைகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்குரிய இன்றைய உலகின் உதாரணமாக தற்பொழுது அமெரிக்கா வந்துவிட்டது என்பதைத்தான் இவ்வாறான பதிவுகள் காட்டுகின்றன. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த உரையாடலில் இணைந்து கொண்டு எங்களை தெளிவுபடுத்தினமைக்காக நன்றி. இணைந்து கொண்டமைக்கு நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்திருந்தோம். அந்த உரையாடலோடு சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.